பிரைஸ் த லார்ட். எலியா எலிசா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாருங்க. எலிசா என்ன தெரியுங்களா கேட்டாரு? உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அப்படின்ட்டு எலியா கிட்ட கேட்குறாரு. ஓ சரி, எலியா என்ன தெரியுங்களா சொல்வாரு? அப்பனா நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ அதை பார்த்தியனா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீ என்னை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கணும், நோக்கி கொண்டே இருக்கணும், அப்போ உனக்கு அது கிடைக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட லைஃப்பில் அப்படி இப்படின்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே கூடாது நமக்கு. அதாவது கர்த்தரோடு இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுத்து அவர் கூடவே நடக்கிறவங்க, இவங்களுக்கு கர்த்தர் செய்யாமல் விட்டுருவாருங்களா? எலிசாவுக்கே இது நடக்கிறப்போ நமக்கெல்லாம் கர்த்தரோடவே நடக்கிறவங்க, அவர் வார்த்தையின்படி கேட்குறவங்க, செயல்படுத்துகிறவங்க, அவரே பார்த்துட்டு இருக்கவங்க, எது நடந்தாலுமே உடனே இயேசுவே இயேசுவேன்னு இயேசுவையே மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நமக்கு செய்யாமல் விட்டுருவாரா? நமக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறாருங்க? எலிசாக்கே இது நடக்குதுன்னா நமக்கும் நடக்குங்க. இயேசுவே நாம் உற்று நோக்கினால் இது நடக்குங்க.